ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. இதுக்கு நாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1 ஸ்பூன் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப கறிக்கிடக்கூடாது, நல்லா வாசனை வர்ற வரைக்கும் லைட்டாக வறுத்தா போதும். வறுத்தோன்னா ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த அளவு வந்தால் போதும். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 10 முந்திரி போட்டு அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு இப்படி குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதே எண்ணெயில் 15 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி போட்டுப்போம். அவ்வளோதான், வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு உப்பு. குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் இதே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். சோம்பு கொஞ்சம், எல்லா ஸ்பைசஸும் கொஞ்சம், பிரியாணி இலை 1, 20 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்க தான், ஏற்கனவே நம்ம கறியில் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சமாக, பொடுசாக நறுக்குனா 3 தக்காளி. வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்ததும் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க கறியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளறிட்டு, ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்ச கறிக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால் நிறைய 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் போட்டுக்கலாம். ஒரு கிளறிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி, குக்கரில் வேக வச்சாங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். 75 கிராம் மட்டன் மசாலா போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மட்டன் குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.